Hi all, welcome and welcome back to our channel Rishi Boutique. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது எல்லாமே நீங்க பிங்க் பண்ணி நீங்க கமெண்ட் பண்ணி இந்த மாதிரி sarees எல்லாம் எடுத்துட்டு வாங்கன்னு சொன்ன saree collections தான். சோ இப்போ நான் ஃபர்ஸ்ட் வியர் பண்ணிக்கிற saree பத்தி பார்த்திரலாம். ஸோ ஐபிசி இன்டர்வியூ ரீசெண்டாக பார்த்தவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இந்த சாரீஸ் எல்லாமே வந்து நாங்கள் விஜய் டிவி சீரியல்ஸ்க்கு வந்து சப்ளை பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இந்த சாரீஸ் பற்றி நான் அதில் நிறைய சொல்லியிருந்திருப்பேன். இந்த சாரீ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய யூடியூப் சேனல்ஸில் பார்த்துருக்கலாம். பட் இந்த மாதிரியான குவாலிட்டியில் கண்டிப்பாக பார்க்க முடியாது. ஸோ இப்போ நான் காலர் வச்சு வியர் பண்ணிக்கிறேன். இருந்தால் கூட பல்லு போர்ஷன் பார்த்தீங்கன்னா எண்ட் வரைக்கும் இருக்கும். அண்ட் இதுக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பியூட்டிஃபுல் டசல்ஸ் கூட கொடுத்துருப்போம். ஸோ ரொம்பவே ஸ்டன்னிங்காக இருக்கும். இதில் வந்து மல்டிபிள் கலர் காம்பினேஷன்ஸ் அவைலபிளாக இருக்குது. உங்களுக்கு வந்து எங்களோட கலெக்ஷன்ஸ் நிறைய பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா டிஸ்பிளேல இருக்கிற வாட்ஸ்அப் நம்பர்ல கேட்லாக்ல ஆட் பண்ணிருப்போம். ஸோ அந்த கலெக்ஷன்ஸ் எல்லாம் பார்த்து நீங்க புக் பண்ணிக்கலாம். விஜய் டிவில தென்றல் வந்து என்னை தொடும் அப்படின்ற சீரியலுக்கு வந்து இந்த சாரீஸ் வந்து நாங்கள் கண்டினியூஸா சப்ளை பண்ணிட்டு இருக்கோம். அதுல பாத்தீங்கன்னா கலெக்டர் ரோல்ல இருக்கிறதுனால இந்த மாதிரி காலர் வச்ச பிளவுஸ் தான் வியர் பண்ணுவாங்க. ஸோ அதனால வந்து இந்த சாரீ இப்போ மோஸ்ட் ட்ரெண்டிங்கா மூவ் ஆயிட்டு இருக்கு. ஸோ இதுல மல்டிபிள் கலர்ஸ் அவைலபிளா இருக்கு. எங்களோட கேட்லாக் செக் பண்ணி நீங்க வாங்கிக்கலாம். இப்போ நெக்ஸ்ட் சாரி கலெக்ஷன் பார்க்கலாம். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது இந்த ஆலியா பட் இன்ஸ்பயர்ட் லினன் சாரி கலெக்ஷன் தான். ஸோ இந்த சாரி நிறைய பேர் பிங்க் பண்ணி லான்ச் பண்ண சொல்லியிருந்தீங்க. ஸோ அந்த ரீசனுக்காக தான் லான்ச் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த சாரி பார்த்தீங்கன்னா ஆல் ஓவர் த சாரி இந்த மாதிரி ஃப்ளோரல் டிசைன்ஸ் வந்திருக்கும். ரொம்பவே பியூட்டிஃபுல்லா இருக்கும். இந்த சாரி சிம்பிளா இருக்கு, பட் வியர் பண்ணும்போது உங்களுக்கு ஒரு நல்ல கிராண்ட் அண்ட் ரிச் லுக் கொடுக்கும். ஸோ இந்த லெனன் சாரிக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பியூட்டிஃபுல்லான ஃப்ளோரல் டிசைன்ஸ் கொடுத்துருப்பாங்க. ரொம்ப அட்ராக்டிவாக இருக்கும். ஸோ ஒரு க்ளோஸ் அப் வியூ பாருங்க. அண்ட் பார்டர் போர்ஷன் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கோல்டன் கலர் பார்டர் கொடுத்துருப்போம். அண்ட் இதோட பல்லு போர்ஷன் பார்த்தீங்கன்னா சேம் ஃப்ளோரல் டிசைன்ஸ் தான் ரன்னிங் பல்லு. அண்ட் இந்த சாரிக்கு நீங்கள் ஸ்டிச் ப்ளவுஸ் வேணும்னாலும் வாங்கிக்கலாம். ஸோ ஸ்டிச் ப்ளவுஸ் வந்து எக்ஸ்ட்ரா காஸ்ட். ஸோ இந்த மாதிரி பஃப் வச்சு ஸ்லீவ் வச்சு ஸ்டிச் பண்ணும்போது உங்களுக்கு ரொம்ப அட்ராக்டிவாக இருக்கும் இந்த சாரிக்கு. ஸோ இந்த சாரியோட காஸ்ட் நான் இப்போ டிஸ்பிளேல மென்ஷன் பண்ணியிருக்கேன். இது வந்து லினன் சாரி. உங்களுக்கு வியர் பண்ணும்போது ஒரு நல்ல கம்ஃபர்ட்னஸ் கொடுக்கும் அண்ட் நல்ல ஒரு ரிச் லுக் கொடுக்கும். இதுலேயே வந்து உங்களுக்கு கிரேப்லையும் அவைலபிளாக இருக்குது. அதுவும் எங்ககிட்ட இருக்குது. ஸோ உங்களுக்கு வந்து ஆன்லைனில் என்ன சாரீஸ் வேணும் அப்படின்னாலும் நீங்கள் எங்கள் வாட்ஸ்அப் நம்பருக்கு பிங்க் பண்ணி பெஸ்ட் ப்ரைஸ்லாம் வாங்கிக்கலாம். ஸோ இந்த சாரி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா டிஸ்பிளேல இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி உங்கள் ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கோங்க. ஆஸ் யூஷுவல் பெஸ்ட் ப்ரைஸ் வித் ரிஷி பவுட்டிக். இப்போ நெக்ஸ்ட் கலெக்ஷன் பார்க்கலாம். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது இந்த ஒரு கோல்டன் டிஷ்யூ சாரி தான். கோல்டன் டிஷ்யூ சாரியும் வந்து நிறைய பேர் பிங்க் பண்ணி லான்ச் பண்ண சொல்லியிருந்தீங்க. ஸோ இந்த கோல்டன் டிஷ்யூ சாரி வந்து ஆஸ் யூஷுவல் இல்லாமல் இந்த மாதிரி டிசைன்ஸ் வர மாதிரி லான்ச் பண்ணியிருக்கோம். ஸோ உங்களுக்கு வந்து இது ரொம்ப டிரான்ஸ்பரண்டாக இருக்காது. யூஸ்வலாக பார்த்தீங்கன்னா டிஷ்யூ சாரீஸும் போது டிரான்ஸ்பரண்டாக தான் இருக்கும். பட் இதில் வந்து ஆல் ஓவர் த சாரி இந்த மாதிரி ஜரி லைன்ஸ் வர்றதுனால கொஞ்சம் டிரான்ஸ்பரன்சி கம்மியாக இருக்கும். ஸோ நிறைய பேர் பிரிண்ட் பண்ணி கேட்டிருந்தீங்க டிஷ்யூ சாரி ஸோ டிரான்ஸ்பரண்டாக இருக்குமா அப்படின்ட்டு. டிஷ்யூ சாரினாலே டிரான்ஸ்பரண்டாக தான் இருக்கும். பட் இதில் பார்த்தீங்கன்னா இந்த கோல்டன் ஜரி லைன்ஸ் வந்ததுனால உங்களுக்கு அந்தளவுக்கு டிரான்ஸ்பரன்சி இருக்காது. அண்ட் இது வந்து உங்களுக்கு டிஷ்யூங்கும் போது ரொம்ப மொட்டமொட்டனும் இருக்காது. உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்கும் ப்ளீட் பண்ணுறதுக்கு. ஸோ டிஷ்யூ சாரிக்கு உண்டான அந்த ஸ்டிஃப்னஸ் இருக்கும். பட் கம்பேர்ட் டு அதர் டிஷ்யூ சாரி இதில் வந்து இந்த ஜரி லைன்ஸும் வந்ததுனால உங்களுக்கு கம்பேரிட்டிவ்லி கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி ப்ளீட்ஸ் வச்சு வியர் பண்ணும்போது அந்தளவுக்கு டிரான்ஸ்பரன்சி தெரியாது. ஸோ இதையும் நான் வந்து உங்களுக்கு ஒரு ரீல் வீடியோ போட்டிருந்திருப்பேன், போஸ்ட் பண்ணியிருந்திருப்பேன், செக் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி ஈஸியாக ட்ரேப் பண்ணிடலாம். இந்த சாரியோட ப்ளவுஸ் போர்ஷன் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ரன்னிங் ப்ளவுஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த கோல்டன் கலர் ப்ளவுஸ் பார்த்தீங்கன்னா வேற கோல்டன் கலர் சாரீஸ்க்கும் நீங்கள் மேட்ச் பண்ணி போட்டுக்கலாம். மோஸ்ட்லி வந்து எல்லாருக்கிட்டையுமே கோல்டன் கலர் ப்ளவுஸ் இருக்கும். ஸோ உங்களுக்கு வந்து செப்பரேட்டாக ஸ்டிச் பண்ணணும்னு கூட அவசியம் இல்லை. ஸோ உங்களுக்கு கோல்டன் கலர் ப்ளவுஸ் வேணும் அப்படின்னா இதை நீங்கள் ஸ்டிச் பண்ணி மிச்ச சாரீஸ்க்கும் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த சாரியோட காஸ்ட் நான் இப்போ டிஸ்பிளேல மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஆஸ் யூஷுவல் அன்பிலீவபிள் பிரைஸ் வித் ரிஷி பவுட்டிக். இந்த சாரி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா குயிக்காக ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நெக்ஸ்ட் கலெக்ஷன் பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது இந்த ஒரு பட்ஜெட் சாரி தான். இந்த சாரியில் பார்த்தீங்கன்னா நான் கிரீன் கலர் ட்ரேப் பண்ணி ரீல்ஸ் போஸ்ட் பண்ணியிருந்தேன். ஸோ அந்த சாரி வந்து நல்ல ஒரு ரெஸ்பான்ஸ் கிடைச்சிருந்துச்சு. ஸோ இதுக்கு வந்து இன்னும் நான் ரீல்ஸ் எதுவும் போஸ்ட் பண்ணலை. ஸோ இந்த சாரி வந்து எனக்கு வந்து ஒரு ஃபியூ ஸ்டாக்ஸாக லெஃப்ட் அவுட்டாக இருக்குது. ஸோ அது நான் அந்த ரீசனால தான் வந்து இதுக்கு செப்பரேட்டாக ரீல்ஸ் போஸ்ட் பண்ணல. ஸோ இந்த சாரி உங்களுக்கு வியர் பண்ணுறதுக்கு ரொம்ப சூப்பர் கம்ஃபர்டபுளாக இருக்கும். அட் த சேம் டைம் உங்களுக்கு வந்து இந்த மாதிரி சாரீஸ் வியர் பண்ணும்போது ரொம்ப வெயிட்லெஸ்ஸாக இருக்கிறதுனால உங்களுக்கு ஒரு நல்ல ஸ்லிம் லுக் கொடுக்கும். ஸோ இந்த சாரியோட பல்லு போர்ஷன் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு ரெட் கலர் வித் ப்ளூ கலர் ஒரு காம்போவான ஒரு பல்லு போர்ஷன் கொடுத்துருப்போம். இந்த சாரி பார்த்தீங்கன்னா பட்டோலா டிசைன் சாரி, போத் சைட்ஸ் ஈக்குவல் லென்த் பார்டர். ஸோ ரொம்பவே வெயிட்லெஸ்ஸான சாரி வித் ட்ரெண்டிங் பட்டோலா டிசைன். ஸோ திஸ் இஸ் த ப்ளவுஸ் போர்ஷன். இந்த சாரியோட காஸ்ட் நான் இப்போ டிஸ்பிளேல மென்ஷன் பண்ணியிருக்கேன். இந்த சாரி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா குயிக் ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கோங்க. இந்த சாரியில் எல்லா கலர்ஸுமே சோல்ட் அவுட் ஆயிடுச்சு. ஒன்லி நேவி ப்ளூ அண்ட் பிளாக் கலர் மட்டும் இப்போ லெஃப்ட் அவுட்டாக இருக்குது. ஸோ குயிக் ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கோங்க. ஸோ நிறைய பேர் வந்து ஒரு 3 to 4 டேஸ்க்கு அப்புறம் ஆர்டர் பிளேஸ் பண்ணும்போது சோல்ட் அவுட் ஆயிடுது. ஸோ டிசப்பாயிண்ட் ஆகிடுறீங்க. ஒரு சில சாரீஸ் மட்டும்தான் வந்து எங்ககிட்ட லெஸ் ஸ்டாக்ஸ் இருக்கும். மிச்சது எல்லாமே வந்து பல்க் ஸ்டாக்ஸ் இருக்கிற மாதிரி தான் லான்ச் பண்ணுவோம். ஸோ இதெல்லாம் வந்து ஆல்ரெடி வாட்ஸ்அப் குரூப்ல லான்ச் பண்ணி சோல்ட் அவுட் ஆயிடுச்சு. ஸோ லெஃப்ட் ஓவர் ஸ்டாக்ஸ் வந்து நாங்கள் இப்போ யூடியூப்ல லான்ச் பண்ணியிருக்கோம்.
ஸோ அடுத்தடுத்து வந்து மேனுஃபேக்சரிங் முடிஞ்சோடனே நாங்கள் ஃபர்ஸ்ட் யூடியூப்ல லான்ச் பண்ணலாம்னு இருக்கோம். ஸோ அதனால உங்களுக்கு வந்து மோஸ்ட்லி ஒரு நெக்ஸ்ட் ஒரு 1 மந்த்துக்காவது அந்த சாரீ கலெக்ஷன்ஸ் அவைலபிளாக இருக்கிற மாதிரி லான்ச் பண்ணலான்னு இருக்கோம். ஏன்னா வந்து இப்போ மல்டிபிள் என்கொயரிஸ் வர்றதுனால ஒரு லாஸ்ட் 2 வீக்ஸ்க்கு முன்னாடி நிறைய ஆர்டர்ஸ் வந்து கேன்சல் ஆயிருந்துச்சு. ஸோ அவங்களுக்கு எல்லாமே வந்து நாங்கள் அப்படியே ரீஃபண்ட் பண்ணிட்டோம். அது ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ஒரு என்கொயரி வரும்போது அவங்களுக்கு அவைலபிள்னு சொல்லும் போதே வந்து இன்னொருத்தவங்களும் அது அவைலபிலிட்டி சொல்லி ஆர்டர் எடுக்கிறதுனால ஒருத்தருக்கு மட்டும்தான் அந்த சாரீ போய் சேர்ற மாதிரி இருந்தது. அதனால தான் இப்போ லான்ச் பண்ணுற சாரீ கலெக்ஷன்ஸ் எல்லாமே பல்க் ஸ்டாக்ஸ் இருக்கிறத மட்டும் லான்ச் பண்ணுறோம். ஸோ இனி வர சாரீஸ் எல்லாம் வந்து மோஸ்ட்லி உங்களுக்கு கண்டிப்பாக ஆர்டர்ஸ் கேன்சல் ஆகாது. ஸோ இப்போ நெக்ஸ்ட் கலெக்ஷன் பார்க்கலாம். ஸோ இப்போ பார்த்த நேவி ப்ளூலேயே வந்து இது பிளாக் கலர். இந்த பிளாக் கலருக்கும் சேம் இதே மாதிரியான ஒரு டிசைனில் ப்ளவுஸ் போர்ஷன் கொடுத்துருப்போம். அண்ட் இந்த மாதிரி ரெட் கலரில் பல்லு போர்ஷனும் கொடுத்துருப்போம். ஸோ இதுவும் அதே சேம் காஸ்ட் தான். ஸோ இந்த சாரீ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுனாலும் குயிக்காக ஆர்டர் பிளேஸ் பண்ணி புக் பண்ணிக்கோங்க. ஸோ டார்க் கலர்ஸ்னாலே வந்து உங்களுக்கு ஒரு நல்ல ஸ்லிம் லுக் கொடுக்கும். அதுலேயும் வந்து பிளாக் கலர் வெயிட்லெஸ் சாரீ. ஸோ உங்களை ரொம்ப ஸ்லிம்மாக காமிக்கக்கூடிய சாரீ இந்த சாரீ. ஸோ குயிக்காக ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நெக்ஸ்ட் கலர் பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது இந்த ஒரு கோல்டன் கலர் சாரீ தான். இந்த சாரீ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மோஸ்ட் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக இருக்கும். ஸோ இந்த சாரீ வந்து உங்களுக்கு ஒரு நல்ல ஷைனிங் கொடுக்கும் அண்ட் டிரான்ஸ்பரண்டாகவும் இருக்காது. இது வந்து செமி சில்க் சாரீ. உங்களுக்கு குயிக்காக ட்ரேப் பண்ணுற மாதிரியான ஒரு ஃபேப்ரிக்கில் தான் இது வந்து மேனுஃபேக்சர் பண்ணியிருப்போம். ஸோ ஈஸியாக ஃப்ளிக்ஸ் வச்சு ட்ரேப் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் லைக் தட். அவ்வளோதான். இந்த மாதிரி ஈஸியாக ட்ரேப் பண்ணுற மாதிரியான சாரீ தான் இது. ஸோ இந்த சாரீக்கு பார்த்தீங்கன்னா ஒன் சைடு இந்த மாதிரி பிக் லென்த் பார்டர் அண்ட் இந்த சைடுக்கு வந்து இந்த மாதிரி மீடியம் லென்த் பார்டர் கொடுத்துருப்பாங்க. ஆல் ஓவர் த சாரீ உங்களுக்கு இந்த டிசைன் வந்திருக்கும். அண்ட் இதோட பல்லு போர்ஷன் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஃபுல் காப்பர் சாரியில் பல்லு போர்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த சாரியோட காஸ்ட் நான் இப்போ டிஸ்பிளேல மென்ஷன் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரியான பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி சாரீஸ் கூட உங்களுக்கு நல்ல கிராண்ட் லுக் கொடுக்கும். அண்ட் இந்த சாரீக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பியூட்டிஃபுல் டசல்ஸ் கூட கொடுத்துருப்போம். ஸோ இதோட ப்ளவுஸ் போர்ஷன் பார்த்தீங்கன்னா இந்த ஃபுல் கோல்டன் கலர் சாரீக்கு இந்த மாதிரி காப்பர் சாரி வீவிங் ப்ளவுஸ் கொடுத்துருப்போம். ஸோ இந்த சாரீ உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா குயிக்காக ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நெக்ஸ்ட் கலெக்ஷன் பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது ஒரு பட்ஜெட் சாரீ தான். இது ஜஸ்ட் ₹399 சாரீ. இந்த சாரீ நிறைய பேர் வந்து பிங்க் பண்ணி கேட்டிருந்தீங்க. 399ல் ஏதாவது கலர்ஸ் லெஃப்ட் அவுட் இருக்கா அப்படின்ட்டு. இந்த ஒரு கலர் மட்டும்தான் லெஃப்ட் அவுட். ஸோ உங்களுக்கு வந்து இதுவும் வந்து குயிக்காக சோல்ட் அவுட் ஆயிரும். பிகாஸ் ஃபியூ ஸ்டாக்ஸ் தான் இருக்குது. ஸோ வீடியோ பார்க்கும்போதே உங்களுக்கு வந்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து டக்குன்னு புக் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் டேவே கூட இது ஸ்டாக் அவுட் ஆகலாம். இந்த சாரீக்கு பார்த்தீங்கன்னா ஆல் ஓவர் த சாரீ இந்த மாதிரி ஜிக்ஸாக் லைன்ஸ் வந்திருக்கும். ரெட் கலர் பிளஸ் ஒயிட் கலர்ல ஜிக்ஸாக் லைன்ஸ். இந்த சாரீ ஒரு நல்ல ஸ்மூத்தான ஃபேப்ரிக் தான். அண்ட் இதுதான் இந்த சாரியோட ப்ளவுஸ் போர்ஷன். இந்த சாரீக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ரன்னிங் பல்லு கொடுத்துருப்பாங்க. இந்த சாரீ வந்து சிங்கிள் ப்ளீட் வச்சு ட்ரேப் பண்ணும்போதும் சூப்பராக இருக்கும். உங்களுக்கு வந்து இந்த சாரீ சுத்தமாகவே டிரான்ஸ்பரண்டாக இருக்காது. ரொம்பவே கம்ஃபர்டபுளாகவும் இருக்கும் வியர் பண்ணுறதுக்கு. ஸோ ஃபியூ ஸ்டாக்ஸ் தான் லெஃப்ட் அவுட் ஆயிருக்கு. ஸோ சீக்கிரமாக புக் பண்ணிக்கோங்க. இப்போ நெக்ஸ்ட் கலர் பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட் கலெக்ஷன் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு மாதிரி காட்டன் சுங்குடி சாரீ கலெக்ஷன்ஸ் தான். இதில் மல்டிபிள் கலர்ஸ் அவைலபிளாக இருக்குது. இப்போ ஃபர்ஸ்ட் கலர் பார்த்துடலாம். ஸோ இந்த காட்டன் சாரீ பார்த்தீங்கன்னா ஆல்வேஸ் ட்ரெண்டிங் கலெக்ஷனாக தான் மூவ் ஆகிட்டு இருக்கும். எவர் கிரீன் ஹிட் கலெக்ஷன். ஸோ இது வந்து உங்களுக்கு வியர் பண்ணுறதுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும். அட் த சேம் டைம் உங்களுக்கு வந்து நல்ல ரிச் லுக் கொடுக்கும். இதில் பார்த்தீங்கன்னா நாங்கள் கங்கா ஜமுனா பார்டர் மாதிரி எடுத்துகிட்டு வந்திருக்கோம். க்ளோஸாக வியூ பாருங்கள். ஆல் ஓவர் த சாரீ இந்த மாதிரி உங்களுக்கு செக்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஒரு கோல்டன் செக்ஸ். ஒயிட் கலர் சாரீல வந்து இந்த மாதிரி கோல்டன் செக்ஸ் அண்ட் இந்த மாதிரி டவர் மோட்டிவ்ஸ் மாதிரி கொடுத்துருப்பாங்க. பார்டர் போர்ஷனில் கூட இந்த செக்ஸ் இருக்கும். இதில் வந்து லோட்டஸ் மோட்டிவ்ஸ் மாதிரி கொடுத்துருப்பாங்க. அண்ட் இதோட பல்லு போர்ஷன் பார்த்தீங்கன்னா ஃபுல் செக் பல்லு தான். அண்ட் இதில் வந்து இந்த மாதிரி ட்ரெடிஷ்னல் பல்லு மாதிரி கொடுத்துருப்பாங்க லைன்ஸோட. அண்ட் இதோட ப்ளவுஸ் போர்ஷன் பார்த்தீங்கன்னா ஃபுல் செக் ப்ளவுஸ். இதே பார்டர் தான். ஸோ ரொம்பவே அட்ராக்டிவாக இருக்குல்ல. ஸோ இதோட கலர் காம்பினேஷன் எல்லாமே வந்து ரொம்பவே அட்ராக்டிவாக இருக்கும். அண்ட் இதோட குவாலிட்டியும் வந்து சூப்பராக இருக்கும். அண்ட் ஆஸ் யூஷுவல் பெஸ்ட் ப்ரைஸ் அவர் இந்த மார்க்கெட். இதோட ப்ரைஸ் நான் இப்போ டிஸ்பிளே மென்ஷன் பண்ணியிருக்கேன். இந்த சாரீ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா குயிக்காக டிஸ்பிளே இருக்கிற நம்பர் வாட்ஸ்அப் பண்ணி ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நெக்ஸ்ட் கலெக்ஷன் பார்க்கலாம். ஸோ இன்னைக்கு பார்த்த கலெக்ஷன்ஸ் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வாட்ஸ்அப் நம்பரில் நீங்கள் கேட்லாக்ல போய் பார்த்தீங்கன்னா இன்னும் நிறைய கலெக்ஷன்ஸ் அப்லோட் பண்ணியிருப்போம். உங்களுக்கு வந்து ஸ்டிச் ப்ளவுஸோட வேணும் அப்படின்னாலும் நீங்கள் புக் பண்ணிக்கலாம். உங்கள் மெஷர்மெண்ட்ஸ் சொன்னீங்க அப்படின்னா அந்த மாதிரி மெஷர்மெண்ட்ஸ்க்கு நாங்கள் ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணி டிஸ்பேச் பண்ணிடுவோம். டிஸ்பேச் டைம் மட்டும் கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் ஆகும் உங்களுக்கு வந்து வித் ப்ளவுஸ் ஸ்டிச்சிங் அப்படிங்கும்போது. சாரீஸ்மே வந்து உங்களுக்கு புக் பண்ணும்போது மினிமம் 2 days டிஸ்பேச் டைம் சொல்லியிருந்திருப்போம். ஒரு சில சாரீஸ்லாம் வந்து அன்னைக்கே டிஸ்பேச் பண்ணிடுவோம். பட் மோஸ்ட்லி வந்து நிறைய பல்க் ஆர்டர்ஸ் வர்றதுனால எங்களுக்கு சேம் டே டிஸ்பேச் வந்து பாசிபிளாக இருக்கிறது இல்லை. அதனால இப்போ வந்து 2 days டிஸ்பேச் டைம் தான். ஸோ இதை வந்து நான் வீடியோலயே சொல்லிடுறேன். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் பிளான் பண்ணி புக் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தி வீடியோ அண்ட் கீப் சப்போர்ட்டிங் ரிஷி புட்டிக்.